வாருங்கள் ஆராதிப்போம். ஓ நன்றி சர்வ வல்லவரே. உம்முகம் பார்க்க வந்தோம் அப்பா. பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே, உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் சித்தம் அறியணுமே, நான் உம் சித்தம் அறியணுமே, எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரின் ஏசையா, உம்மைத்தான் தேடுகிறே, நான் உம்மைத்தான் நேசிக்கிறே. இயேசுவே, நான் உம்மை நேசிப்பேன், நான் உம்மை தேடுவேன். ஹல்லேலூயா. உம்மை தேடுகிறவர்கள் உம்மை கண்டடைவார்கள். இந்த காலைவெல்ல உம்மை தேடுகிற ஒவ்வொரு உள்ளமும் உம்மை கண்டுகொள்ள, உம்மை அனுபவிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மை சுகந்தரிக்க கிருபை பாராட்டும். ஆமென். தேவ மக்களே, இன்றைக்கும் ஒரு அற்புதமான வேத வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையின் ஆதாரமாக மாற்றுவோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43:11. நானே கர்த்தர், என்னை இல்லாமல் இரட்சகர் இல்லை. எவ்வளவு தெளிவா அந்த வார்த்தை வருது பாருங்க. அவர் தான் கர்த்தர், அவர் இல்லாம வேற யாரும் கிடையாது, அவர் இல்லாம ரட்சிப்பு இல்லை. இன்னைக்கு ரட்சிப்புனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, இந்த பாவத்திலிருந்து மீட்பு, அந்த சாபக்கட்டிலிருந்து மீட்பு. கரெக்ட், 100% கரெக்ட். அவர் தான் மீட்டெடுக்கிறாரு, பாவத்திலையும் சாபத்திலையும் வியாதியிலையும். இன்னும் சில விஷயம் இருக்குது, அதுக்கெல்லாமே இந்த ரட்சிப்பு தான். நம்ம ரட்சிப்பை இந்த 3க்கு மட்டும் வச்சுட்டு மற்றவைகளுக்கு ரட்சிப்பு இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனால் அவைகளும் ரட்சிப்புக்குள்ளே இருக்கிறது. என்ன, எதுக்கு நீங்கள் வாஞ்சிக்கிறீங்க? உங்கள் குடும்ப ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் என்ன செய்கிறீங்க? முயற்சி எடுக்கிறீங்க. ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், அந்த வேலையிலேருந்து அடுத்த வேலைக்கு போகணும், எது நல்ல சம்பளம் கிடைக்கிது, எந்த பிஸ்னஸை நல்லா செய்யலாம் இல்லையா, பிள்ளைகளுடைய படிப்பு எந்த இடத்துல ஸ்கூலில் படிக்க வைக்கிறது, நல்லா கொடுக்கணுமே எஜுகேஷனை இல்லையா, அதில் அவங்க ஆசீர்வாதமாக இருக்கணுமே, உங்கள் தொழில், உங்களுடைய சுகம், உங்களுடைய செழிப்பு இல்லையா, உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய பரிபூர்ண வாழ்வு, இதெல்லாம் ரட்சிப்புக்குள்ளே இருக்கு. அதுதான் என்னை இல்லாமல் இரட்சகர் இல்லை. அவர் தான் இதுக்கு காரணம். இந்த ரட்சிப்புல தான் உன் ஆசீர்வாதம் இருக்குது, உன் பிள்ளைகளுடைய முன்னேற்றம் இருக்குது, உன்னுடைய தொழில், உன்னுடைய சுகம், உன்னுடைய சந்தோஷம், உன்னுடைய பரிபூர்ண ஆயுள் எல்லாம் அவர் இல்லாமல் இல்லை. நீங்கள் இவரை விட்டுட்டு உன் சொந்த முயற்சி, உன் படிப்பு, உன் திறமை, இல்லை இப்படி பண்ணலாம், இவரை பிடிச்சா நடக்கும் இல்லை. நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படுறதே அவர் இல்லாமல் நடக்காது, அவருடைய ரட்சிப்பு இல்லாமல் நடக்காது. என்னை இல்லாமல் இரட்சகர் இல்லை. உங்களையும் என்னையும் செழிப்புலையும் சுகத்துலையும் நல்ல வாழ்வுலையும் யார் கொடுக்க முடியுங்க? யாரும் இல்லைன்றாரு. அதான் உண்மை. யாரும் கொடுக்க முடியாது, யாரும் ஆஃபர் பண்ண முடியாது. தயவுசெய்து இந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்கிடுங்க. அலையாத, ஏமாந்து போகாத, பராக்கு பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. இந்த எப்படியாவது எனக்கு இவர் உதவி செய்கிறேன்னு இருக்காரு. இல்லை, இவர் இல்லாமல் நடக்காது. இவர் தான் இரட்சகர். செழிப்பு, வாழ்வு, சுகம் எல்லாம் இவர் தான் தாராரு. இந்த காலவேளையில் எல்லாரும் இருக்கிற இடத்துல ஏகோபித்து, இயேசுவே நீர் கர்த்தர்,
நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அர்ப்பணிங்க. உங்கள் சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். God bless you. Bye bye.